தென் பகுதியில் கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மிக பெரும் தேசம்தான் குமரிக்கண்டம். இதன் தெற்கு பகுதியில் ஆஸ்திரேலியா, மேற்கு பகுதியாக ஆப்பிரிக்கா, வடக்கில் தற்பொழுது உள்ள இந்தியா முதலியவற்றை ஒரே நிலப்பரப்பாக கிடந்ததுதான் குமரிக்கண்டம். தமிழ் மொழி ஆய்வாளரான செம்புலச் செம்மல் தேவநேய பாவாணர் தமிழில் உள்ள அனைத்து இலக்கியங்களையும் ஆராய்ந்ததில் மாந்தத்தோற்றம், மொழித்தோற்றம், மாந்தர்குல வரலாறு இவை அனைத்தையும் ஆராய்ந்து உண்மை என்று நிரூபித்ததாக கூறினார். இதன் விளைவாக முதல் மாந்தர் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி, அவனது பிறந்த இடம் குமரிக்கண்டம் என்பதை கண்டறிந்ததாக கூறியிருந்தார். அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி குமரிக்கண்ட மக்கள் நாகரிகத்தின் உச்சநிலையை அடைந்திருந்தனர். இவர்கள் மேம்பட்ட இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியையும் கொண்டிருந்ததாக தெரிவித்திருந்தனர். குமரிக்கண்ட மக்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியை இவ்வுலகம் வியந்து பார்க்கும் தஞ்சை பெரிய கோவில் ஆகும். அதனால் பல ஆலயங்கள் கட்டி இன்றளவும் நிற்கும் அற்புதமான கட்டிடக்கலை. இவன் கையாண்ட தொழில்நுட்பம் அதிசயமானது. மேலும் அவர்களின் கூற்றுப்படி குமரிக்கண்டத்தின் மேற்கில் குமரிமலை அரண் போல திகழ்ந்தது. அந்த மலையில் தோன்றி ஓடிய ஆறுதான் குமரி ஆறு. இது அன்றைய குமரிமலைக்கு தெற்காக 200 மைல் தொலைவில் ஓடியது. குமரிமலைக்கு தெற்கே பன்மலை அடுக்கு தொடர் ஒன்று இருந்தது. இந்த மலைத்தொடரில் தோன்றிய வற்றாத ஓடிய ஆறுதான் பக்ருலி ஆறு எனப்பட்டது. குமரிக்கண்டம் கடல்கோளினால் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய நிலப்பரப்புகள் பிரிந்து போய்விட்டன. இதனால் குமரிக்கண்டத்தின் பெரும்பகுதி கடலில் மூழ்கியது. இதை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரம் கூறுகிறது. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிகோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையை ஆண்ட தென்னவன் வாழி. குமரிக்கண்டம் பற்றிய செய்திகள் நக்கீரன் எழுதிய இறையனார் அகப்பொருளுரையிலும் காணப்படுகிறது. 3 முறை நடந்த கடற்கோளில் பெரும்பகுதி கடலுக்குள் மூழ்கியது. கடைசி கடற்கோளின் போது இந்தியாவுடன் சேர்ந்திருந்த இலங்கை தனியாக பிரிந்தது. குமரிக்கண்டத்தில் அழியாமல் இருந்த எஞ்சிய பகுதி தென் தமிழகமும் இலங்கையும் தான். இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் குமரிக்கண்ட மாந்தர் இன மக்கள் ஆவார். மேலும் பறந்து விரிந்து கிடந்த குமரிக்கண்டம் பல்வேறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது எழுதுவதற்கு ஓலை வழங்கிய ஏழ்குறும் பனைநாடு, தேனும் தினையும் தந்த ஏழ்குன்ற நாடு, செந்நெல் வளம் கொழித்த ஏழ்குண கரைநாடு, பக்ருலி ஆற்றின் பசுமை கொஞ்சும் ஏழ்மதுரை நாடு, தென்னை வளம் செறிந்த ஏழ் தெங்க நாடு, வீரமறவர்கள் வாழ்ந்த ஏழ்முன் பாலை நாடு, கடலும் காயலும் நிறைந்த ஏழ்பின் பாலை நாடு என 7 நாடுகளாக 49 நாடுகள் காணப்பட்டன. குமரி ஆற்றுக்கும் பக்ருலி ஆற்றுக்கும் இடையே பெருவள நாடு காணப்பட்டது. இப்பெருவள நாட்டின் தெற்காக தென்பாலி நாடும் காணப்பட்டது. குமரிக்கண்டத்தின் தலைநகராக தென்மதுரை விளங்கியது. இது தற்பொழுது குமரிமலைக்கு தெற்கே 200 மைல் தொலைவில் காணப்பட்ட எழில் நகரம் ஆகும். இந்நகரத்தில் எண்ணற்ற தமிழ் இலக்கியங்கள் நிறைந்த தென்மதுரையில்தான் தமிழை வளர்க்க பாண்டிய மன்னன் காய்ச்சன வழுதி முதல் தமிழ்ச்சங்கம் அமைத்தான். ஆனால் நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூல் 3 தமிழ்ச்சங்கங்கள் அமைத்து 9990 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். இதில் சங்ககால தமிழின் முதல் சங்கம் தற்பொழுது கடலுக்கடியில் மூழ்கியுள்ள தென்மதுரையில் கிமு 4440 4449 புலவர்களுடன் 39 மன்னர்களும் சேர்ந்து வழிநடத்தப்பட்டுள்ளது. இதில் பரிபாடல், முதுநாரை, முடுக்குறுக்கு, களரிய விரை, பேரதிகாரம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளதாக தெரிகிறது. 2ஆம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் கிமு 3700 3700 புலவர்களுடன் நடத்தப்பட்டது. இதில் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. இவை அனைத்துமே கடலில் மூழ்கிவிட்டதாக தெரிகிறது. இதில் தொல்காப்பியம் மட்டுமே கிடைத்துள்ளது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களுடன் நடத்தப்பட்டது. இதில் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டன. ஆனால் கடல்கோள் வரலாற்றை பார்த்தால் பூம்புகார் நகரம் 2ஆவதாக மூழ்கப்பட்ட நகரம் என்பது அறிவியல் ஆய்வாளர்களாலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியங்களை வைத்து குமரிக்கண்டம் ஆய்வுகள் தொடர்ந்திருந்த பொழுது லெமுரியா கண்ட ஆய்வுகள் வெளிவந்தன. இது தமிழர்களின் முன்னோரின் பிறப்பிடம் என கருதப்படுகிறது. இதை அறிவியல் ஆய்வாளர்களால் லெமுரியா என அழைக்கப்பட்டது. லெமுரியா என்ற பெயர் வந்த காரணம், மாந்தன் என்ற குரங்கின மனிதன் முதலில் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகால வளர்ச்சியில் நிமிர்ந்து நடக்கவும்
ஒலிகள் வாயிலாக தன் எண்ணங்களை கூட வெளிப்படுத்தவும் கற்றுக்கொண்டான் என அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனாலும் அவர்களின் கூற்றுப்படி மாந்த நாகரிகமும் உலகில் முதல் மொழியும் தோன்றிய இடம் குமரிகண்டமாகும் என நிரூபணம் செய்திருந்தனர். லெமுரியா கண்டம் குறித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த காலத்தில் ஆசியா மற்றும் அமெரிக்கா கண்டங்களில் ஒரே விலங்கினங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்த பின் இவ்விரு கண்டங்களுக்கிடையில் நிலப்பரப்பு இருந்தது என்று அறிவியல் ஆய்வாளர்கள் கருதினர். பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகளிலும் லெமுரியா கண்டம் நீண்டிருந்தது என்று கூறினர். இதற்கு பிறகு கடலுக்குள் மூழ்கிய கண்டங்களாக லெமுரியா மற்றும் அட்லாண்டிக் ஆகியவை உலக அளவில் பெயர் பெறத் தொடங்கின. இது குறித்த கட்டுரை புவிநீர் அமைப்பியலாளர் எஸ். கிறிஸ்டோபர் ஜெயகரனால் 2011 எழுதப்பட்டுள்ளது. லெமுரியா கண்டம் குறித்த எழுதப்பட்ட கட்டுரைகள் மற்றும் வரைபடங்கள் 1941 கே. அப்பாதுரை என்பவர் எழுதிய குமரிகண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு எனும் நூலில் பயன்படுத்தப்பட்டதாக அக்கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நக்கீரர் எழுதிய இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் தமிழ் சங்க காலத்தில் எழுதப்பட்ட புறநானூறு, சிலப்பதிகாரம், கலித்தொகை ஆகிய பாடல்களிலும் கடலில் மூழ்கிய நிலப்பரப்புகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. குமரிகண்டத்தில் 49 நாடுகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. சங்ககால பாடல்களில் குறிப்பிட்டிருந்த மலைகள், ஆறுகள், ஊர்கள் ஆகியவற்றின் பெயர்கள் லெமுரியா கண்டத்தில் இருந்ததாக தமிழில் எழுதப்பட்டதாகவும் இந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்டோபர் ஜெயகரன். முற்காலத்தில் வாழ்ந்த நக்கீரர், அச்சினிக்கினியார், அடியார்க்கு நல்லார் ஆகியோர்களின் எழுத்துக்கள் சிலப்பதிகாரம் மற்றும் கலித்தொகையில் கடலுக்குள் மூழ்கியதாக பல நிலப்பரப்புகளின் பெயர்களை கூறுகின்றன. இவர்களின் கூற்றுப்படி குமரிகண்டத்தில் இருந்ததாக கூறப்படும் குமரியாறு மற்றும் பக்ருலி ஆறு ஆகியவற்றிற்கு இடையேயான தூரம் 770 கிலோமீட்டர் என்று குறிப்பிடப்படுகிறது. பண்டைய இலக்கியங்களில் குமரிகண்டத்தை பற்றி விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குமரிகண்டத்தில் 49 நாடுகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. உலக வரலாற்றில் முதலில் ஒரு பெரிய கண்டம் மூழ்கியுள்ளது என்று முதலில் கூறியது சங்ககால இலக்கியமான சிலப்பதிகாரம். நக்கீரர் எழுதிய இறையனார் அகப்பொருள் என்ற நூலிலும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலும் காணப்படுகிறது. சங்க காலத்தில் சொல்லப்பட்ட இலக்கியங்களை வைத்து குமரிகண்ட ஆய்வுகள் முழுமையாக தொடராத காலத்தில் காலம் கடந்து மற்றொரு புவியியல் அறிவியல் ஆய்வாளரான ஒரிசா பாலு என்ற பெயரில் அறியப்படும் சிவபாலசுப்ரமணி, இவர் 1963 தமிழக ஆய்வாளரான இவர் தமிழ் தொன்மையை உலகளவில் கடல் வழியாக தேடி வந்தார். சிலப்பதிகாரத்தின்படி புவியியல் அறிவியல் ஆய்வாளரான ஒரிசா பாலுவின் கூற்றுப்படி சிலப்பதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். அதாவது வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது என்றால் வானத்திலிருந்து ஒரு பகை வருவதாகவும், பகை என்றால் எரிக்கல்லை குறிக்கிறது. பக்ருலியாரும் பன்மலை அடுக்கும் குமரிகோடும் பெருங்கடல் கொள்ளல் என்றால் பக்ருலியாரும் பலமலை அடுக்கும் குமரியாரும் கடலில் மூழ்கியது என்று அர்த்தமாகும் என ஒரிசா பாலு கூறியிருந்தார். மீண்டும் அவர் கூறுகையில், வானத்தில் இருந்து எரிக்கற்கள் விழுந்ததால் கடற்கோள் வந்து குமரிகண்டத்தை ஒரு நொடி பொழுதில் மூழ்கடிக்க செய்தது. இதனால் கடலுக்கடியில் ஒரு நன்னீர் ஆறு ஓடுகிறது. அதற்கு பெயர்தான் பக்ருலியாறு. இவர் கடலுக்கடியில் மூழ்கியுள்ள தீவுகளை ஆராய்ச்சி செய்வதற்காக மடகாஸ்கர் வரைக்கும் 100 மீட்டர் ஆழம் வரை ஆராய்ச்சி செய்திருந்தார். இதில் பூம்புகார், மாமல்லபுரத்திலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. மேலும் சென்னை சாந்தம் பகுதியிலும் பாண்டிச்சேரியிலும் குமரிகண்டத்தை பற்றிய மதில் சுவர் ஆய்வு நடத்தினார். மேலும் குமரிக்கடியில் 130 கிலோமீட்டர் வரை கடல் நிலப்பரப்பை தாண்டி வந்திருக்கிறது எனவும், இதில் மூழ்கியுள்ள பல கோவில்களும் பல பகுதியில் காணப்படுகின்றன எனவும், கொற்கையில் ஆத்தூர் பகுதி, தூத்துக்குடியில் கலிங்கராஜபுரம் கோவில், கடலூரில் திரிசூலபுரம் கோவில் மற்றும் பல கோவில்கள் கடலில் மூழ்கியுள்ளன எனவும், மற்றும் குமரி கடலில் மூழ்கி போன மாங்குர காடுகள், சுரபுவன காடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவர் கூறுகையில், ஆமிகள் நீந்திச் செல்லும் நீரோட்டம் மூலம் கடல்கோளால் தமிழர்களின் வாழ்க்கை முறை, எங்கு குடிபெயர்ந்தார்கள், அவர்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு, நாகரிகம் சங்ககால தமிழர்களின் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் ஒத்திருக்கின்றதா என ஆராய்ச்சி செய்ததில் பல தீவுகளிலும் பல நாடுகளிலும் சங்ககால தமிழ் மொழி ஒத்திருக்கின்றது என்று கூறியிருந்தார். இதில் மடகாஸ்கர் பகுதியில் அதிகமாக தமிழர்களின் பண்பாடும் நாகரிகமும் அவர்கள் செய்யும் தொழில்கள் தமிழர்களைப் போலவே ஒத்திருக்கின்றது என்றும் கூறியிருந்தார். தமிழர்கள் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டரில் இருந்து கடல் கடந்து மடகாசிக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றும்
குமரிகண்ட கடல்கோள் மாற்றத்தால் இவர்கள் இங்கேயே இருந்துவிட்டனர். இவர்களால் வேறு பகுதிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்றும் கூறினார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த விலங்கியலாளர் பிலிப் ஸ்கேட்லர் என்பவர் மடகாஸ்கரின் பாலூட்டிகள் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டார். அதில் லெமூர் விலங்குகளின் படிமங்கள் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு நாடான மடகாஸ்கரிலும் இந்திய நிலப்பகுதியிலும் இருக்கின்றன. ஆனால் மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்கும் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஆப்பிரிக்க கண்டத்தில் இல்லை என்பதுதான் ஆச்சரியம் தரும் செய்தி. எனவே கடந்த காலத்தில் மடகாஸ்கர் மற்றும் இந்தியா ஆகிய 2 நிலப்பரப்புகளையும் இணைத்த ஒரு கண்டம் இருந்திருக்கலாம். அப்பொழுது லெமூர் விலங்குகள் இரு பகுதிகளுக்கும் சென்று வந்திருக்கலாம் என்று கூறினார். அக்கண்டத்தின் பெயர்தான் லெமுரியா என்றும் அது காலப்போக்கில் கடலுக்குள் மூழ்கி அழிந்துவிட்டது என்று பிலிப் ஸ்கேட்லர் தன் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். லெமுரியா கண்டம் இருந்ததாக கூறிய பொழுது ஒரு விலங்கினம் கடலால் பிரிக்கப்பட்ட வெவ்வேறு நிலப்பரப்புகளில் வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதே கருதப்பட்டது. அப்பொழுது இக்கருத்துக்கள் அறிவியல் ஆய்வுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் இக்கருத்துக்களுக்கு எதிர்ப்புகளும் வரத் தொடங்கியது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் கடந்த பின் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனியின் புவியியலாளர் ஆல்பிரட் வெகனர் என்பவர் கண்டப்பெயர்ச்சி கோட்பாட்டை முன்வைத்தார். அப்பொழுது இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் புவியத்தட்டுக்கள் நகர்தல் குறித்த கண்டுபிடிப்புகள் இதற்கு வலிமை சேர்ப்பதாகவும் அதை நிரூபணம் செய்யும் வகையிலும் அமைந்தன. அதாவது பூமியில் மேலோடு என்பது கிரஸ்ட் எனப்படும். அதில் நிலம், நீர், மணல், அலுமினியம், இரும்பு, மெக்னீசியம் மற்றும் பல்வேறு தனிமங்களும் இருக்கும். இதில் இரண்டாவது ஓடு மேண்டில் எனப்படும் பாறைகள் உருகி வெப்பத்துடன் காணப்படும். மூன்றாவதாக கோர் எனப்படுகிறது. இதில் அவுட் கோர் என்பது 3வது ஓட்டிலும் இன்னர் கோர் என்பது 4வது ஓட்டிலும் உள்ளது. அவுட்டர் கோரில் இரும்பு, நிக்கல் என்று திரவங்களாக காணப்படுகிறது. இன்னர் கோரிலும் இரும்பு, நிக்கல் இதில் திடப்பொருளாக காணப்படும். அதாவது கெட்டித்தன்மையாக உறுதியாக இருக்கும் என்று பொதுவாக தற்பொழுது உள்ள அறிவியல் ஆய்வாளர்களின் கருத்துகளாகும். ஆனால் ஆல்பிரட் வெகனரின் கூற்றுப்படி பல கோடி ஆண்டுகளுக்கு முன் தற்பொழுது உள்ள அனைத்து கண்டங்களும் ஒரே நிலப்பரப்பாக இருந்துள்ளன என்றும் அதன் பிறகு பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் இருக்கும் புவியத்தட்டுக்கள் நகர்தல் காரணமாக வெவ்வேறு கண்டங்கள் உருவானதும் காலப்போக்கில் இது நிரூபணமானது. அவ்வாறு அனைத்து கண்டங்களும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு தற்பொழுதைய தனித்தனி கண்டங்களாக உருவாகும் முன்னர் பலமுறை பிரிந்து மீண்டும் இணைந்துள்ளன. பல்வேறு காலத்தில் உருவான பெருங்கண்டங்கள் பான்கயா, ரொடினா என்று வெவ்வேறு பெயர்களுடன் அழைக்கப்படுகின்றன எனவும் இது சுமார் 75 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ரொடினியா என்ற பெரும் கண்டமானது தற்பொழுது பூமியில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த கண்டங்களும் சேர்ந்த ஒரே நிலப்பரப்பாக இருந்துள்ளது என்றும், ரொடினியாவில் இந்தியா மற்றும் மடகாஸ்கர் என்கின்ற நிலப்பரப்புகள் அருகருகே இருந்துள்ளன. மனிதர்கள் தோன்றாத காலத்தில் 8.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டப்பெயர்ச்சி காரணமாக இவை இரண்டும் பிரிய தொடங்கிவிட்டது எனவும், இதற்கு பிறகுதான் மொரிஷியா கடலில் மூழ்கத் தொடங்கியது என ஆல்பிரட் வெகனர் தன் கட்டுரையில் கூறினார். புவியத்தட்டுக்கள் நகர்ந்து உருவான கண்டப்பெயர்ச்சி காரணமாகவே இந்தியா மற்றும் மடகாஸ்கர் இடையே இடைவெளி உண்டானது. அப்பொழுது ஒரே நிலப்பரப்பாக இருந்ததால் அங்கு வாழ்ந்த விலங்கினங்களின் படிமங்களே பிற்காலத்தில் கிடைத்தன என்றும் தெரிந்தபின் லெமுரியா என்ற கண்டம் இல்லை என்ற முடிவு செய்து அறிவியல் ஆய்வுகள் பிலிப் ஸ்கேட்லர் முன்வைத்த லெமுரியா கண்டம் ஒரு பொய்யானது என்றும் மறுக்கப்பட்டது. மேலும் பல ஆண்டுகள் கழிந்த பின்னர் 8வதாக ஒரு கண்டம் உள்ளது என்று அறிவியல் ஆய்வுகள் தெரிவித்திருந்தனர். மர்மங்கள் நிறைந்த பசிபிக் பெருங்கடலில் சுமார் 3500 அடி ஆழத்தில் ஒளிந்திருந்த கண்டம்தான் ஜீலாண்டியா என்கின்றனர். இது டைனோசர்கள் வாழ்ந்த காலம் என்று கருதுகின்றனர். அதனால் இங்கு டைனோசர்களின் எச்சங்கள் கிடைக்கலாம் என்று கருதுகின்றனர். 1642இல் டாஸ்மேன் என்பவர் நியூசிலாந்தை கண்டுபிடித்தார். அதிலிருந்துதான் நியூசிலாந்து என்ற நாடு இருப்பதாக இவ்வுலகிற்கே தெரியும். நியூசிலாண்டியா என்ற கண்டம் உண்மையில் இருந்துள்ளன என்று உண்மையான தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த இயற்கை ஆய்வாளர் ஜேம்ஸ் விக்டார் அது தொடர்ச்சியான மலையை கொண்டிருக்கிறது என்றும் அது நீருக்குள் மூழ்கியிருக்கிறது என்றும் 1895ஆம் ஆண்டில் அவர் அறிவித்தார். இது அப்பொழுது அக்கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கண்டம் 375 ஆண்டுகள் மறைந்திருந்ததாகவும் இது நியூசிலாந்துக்கு அருகே உள்ளதாகவும் பசிபிக் பெருங்கடலின் தெற்கு பகுதியில் சுமார் 3500 அடி ஆழத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர்.
இக்கண்டத்தின் நிலப்பரப்பு 94% நீரில் மூழ்கியுள்ளதாகவும் இது 49 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இக்கண்டம் அமைந்துள்ளதாக இது மடகாஸ்கர் தீவை காட்டிலும் 6 மடங்கு பெரியது என தெரிவித்துள்ளனர். இது நியூசிலாந்தில் உள்ள GNS அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது கண்டத்தின் வடிவத்தையும் அளவையும் இது பாத்திமெட்ரிக் அளவீடு முறையை பயன்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. பாத்திமெட்ரிக் அளவீடு முறை என்பது கடலுக்கு அடியில் ஒளிந்துள்ள நிலப்பரப்பை கண்டறியும் ஒரு ஸ்கேனிங் முறையாகும். இது கடல் தளத்தின் வடிவம் மற்றும் அதன் ஆழம் ஆகியவற்றை ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது சுமார் பில்லியன் முதல் 542 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கூறுகின்றனர். இது 4.9 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரந்த கண்டமாகும். ஆராய்ச்சியாளரின் விவரங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் சிறிய மெல்லிய கண்டம் இதுதான் என்கின்றனர். இந்த கண்டத்தின் தீவுகளின் ஒன்றுதான் நியூசிலாந்து என்று இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் இருந்த தடயங்களை ஆய்வு செய்து அதன் மூலம் இந்த கண்டத்தை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அங்கே எண்ணெய் கிணறு உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளுக்காக ட்ரில் செய்யப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட பாறைகளின் அடிப்படையில் இக்கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 83 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த ஜிலாண்டியா உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தெற்கு ஜிலாண்டியா கடலுக்கு உள்ளே முழுமையாக இருப்பதாகவும் வடக்கு ஜீலாண்டியாவில் சிறிய சிறிய பகுதிகள் இருப்பதாகவும் இதைத்தான் தற்பொழுது புதிய கண்டம் ஜீலாண்டியா என்று அறிவித்துள்ளனர். அறிவியல் ஆய்வாளர்களின் கோண்டுவானா சூப்பர் கண்டம் பிளவுபட்ட போது அதிலிருந்து பிரிந்த சிறிய கண்டம் தான் ஜீலாண்டியா என்கின்றனர். கோண்டுவானா என்பது ரொடினியா கண்டத்தின் ஒரு பகுதிதான் கோண்டுவானா. இது அப்பொழுது ஒரே கண்டமாக ஒரே நிலப்பரப்பாக இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோண்டுவானா சூப்பர் கண்டம் என்பது ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்திய துணை கண்டம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் கோண்டுவானா சூப்பர் கண்டம் ஆகும். இந்த கோண்டுவானா பகுதி 550 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுதான் இந்த கோண்டுவானா சூப்பர் கண்டம். 260 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்டுவானா பிளவுபட்ட பொழுது அப்பிளவுபட்ட கண்டங்களில் ஒன்றுதான் ஜீலாண்டியா. இது 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகாவிலிருந்து பிரிந்து பின்னர் 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து பிளவுபட்டு தனிகண்டமாக உருவானது. இக்கண்டத்திலிருந்து உருவான நாடுதான் நியூசிலாந்து. ஜீலாண்டியாவில் உள்ள பாறைகளை வைத்து ஆராய்ச்சி செய்ததில் இப்புதிய கண்டம் உருவானதாக அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 8வதாக ஒரு கண்டம் உள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. குமரி கண்டம் என்று சொல்லப்படுகின்ற லெமுரியா கண்டம் இல்லை என்று மறுக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆல்பர்ட் வேகனர் கூறுகையில் இந்தியாவிலிருந்துதான் மடகாஸ்கர் பிரிந்து சென்றது. ஆனால் மனிதகுலம் தோன்றிய காலத்தில் பிரியவில்லை. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பிரிந்துவிட்டன என்ற ஒரு கருத்தினால் மட்டுமே லெமுரியா கண்டம் இல்லை என்று மறுக்கப்பட்டது. இதனை பார்த்தால் மடகாஸ்கர் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்றன என்ற கருத்தும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் கூறிய குமரி கண்டமும் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த விலங்கியலாளர் பிலிப் ஸ்கேட்லர் கூறிய லெமுரியா கண்டம் என்பது உண்மை என்று அறிவியல் ஆய்வாளர்கள் அப்பொழுது அறிவிக்கப்பட்ட கருத்துகளும் பார்த்தால் குமரி கண்டம் என்பது உண்மை என்று நமக்கு நம்பிக்கை வருகிறது. மேலும் புவியியல் ஆராய்ச்சியாளரான ஒரிசாபாது கூறுகையில் சிலப்பதிகாரத்தில் கூறிய குமரி கண்டம் என்பது உண்மை. அதற்கான ஆதாரங்களை ஒப்படைத்தும் தற்பொழுது உள்ள அறிவியல் ஆய்வாளர்கள் அதை மறுக்கின்றனர் என்று கூறியிருந்தார். பொதுவாக பார்த்தால் தமிழ் இலக்கியங்கள் என்றும் பொய்யானவை அல்ல. அதற்கு உதாரணமாக திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, நாலடியார் மற்றும் பல நூல்களும் அடங்கும். 8வது கண்டம் கண்டறிந்ததற்கான முழுமையான காரணம் இதை கண்டுபிடிப்பதற்காக போதுமான நிதி ஒதுக்கியதே இதன் முழு காரணமாக தெரிகிறது. ஆனால் இன்று குமரி கண்டம் என்பது உண்மையல்ல என்று அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு காரணம் குமரி கண்டத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை என்பதும் இதை முழுமையாக ஆய்வு செய்வதற்கு போதிய நிதியும் அரசு ஒதுக்கவில்லை என்பதும் இதன் முக்கிய காரணமாக தெரிகிறது. இந்த காணொளி அனைவருக்கும் கொண்டு சேர தொன்மை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.